இப்ப முருகரை நீங்க எப்படி வணங்கணும் அப்படின்னா தமிழாய் வணங்கணும்னு சொல்ற. நீங்க முருகான்னு கூப்பிட்டா மட்டும் போதும். முருகன் திரும்பி பார்த்தா நான் உட்காந்துருப்பான். என்ன பிரச்சனை என்ன கேட்கறதுக்காக பக்கத்திலேயே அமர்ந்திருப்பான் முருகன். அப்படி அருணகிரிநாதர் அத்தனை வினைகளையும் சுமந்து கொண்டு மேல இருந்து கீழே விளையாட முருகான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. மேல இருந்து கீழே கோபுரம் டிராவல் ஆகி கீழே வந்து இந்த விழுது செதற போறோம்னு நினைக்கும் போது முருகர் வந்து பிடிச்சிடுறாரு. 2 கரங்களாலும் 12 கரங்களாலும் முருகன் அருணகிரிநாதரை தாங்கி நின்றார் அப்படின்னு சொல்றாங்க. அருணகிரிநாதர் கீழே இறக்கி விடுறாரு. எப்படி இருக்கும் அருணகிரிநாதர்? எத்தனை மனத்தாங்கள் இருந்தது, எவ்வளவு மன கஷ்டம் இருந்தது. இத்தனையோடையும் சேர்த்து மேல இருந்து கீழே விழ போறோம் அப்படின்னு தயாரான ஒருத்தர் காப்பாத்திட்டாரு. யாராவது காப்பாத்திட்டாலே நம்ம என்ன கேட்போம், என்ன எதுக்குங்க காப்பாத்துறீங்க, என் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமாங்க, ஏங்க இப்படி பண்ணுவீங்கன்னு கேட்போம். ஆனா காப்பாத்துனது யாரு? 16 முகமும் 16 கரமும் கொண்டு முருகப்பெருமானே நிக்கிறாரு. 6 முகனா அங்க வந்து நிக்கிறாரு. முருகனா காப்பாத்துனதுன்னு கண்ணீர் மல்க நிற்கிறார் அருணகிரிநாத சுவாமி.